சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வெளியூரா? ஆமா, வெண்பாக்கு இங்க சேஃப்டி இல்ல. சோ ஹாஸ்டல்ல சேர்க்க போயிருக்காரு. அவ உங்ககிட்ட வரணும்னு தான் கேட்டா. ஆனா வெண்பாவால உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு அவளை ஹாஸ்டல்ல சேர்க்க போயிருக்காரு. எந்த ஊருக்குமா போயிருக்காரு? போனை போட்டா கூட எடுக்க மாட்டேங்கிறாங்களே. அது தெரியலங்க. அவரு எங்க கிட்டயும் சொல்லல. ஏதாச்சும் தேவைன்னா போன்ல அவரே கூப்பிடுறேன்னு சொன்னாரு. என்னது? யாராச்சும் இப்படி இருப்பாங்களா? அவருக்கு தேவைன்னா அவர் காண்டாக்ட் பண்ணுவாருன்னா அப்ப நமக்கு ஒரு தேவைன்னா நம்ம எப்படி கூப்பிடுறது? இது என்ன அநியாயமா இருக்கு? உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க எரிச்சல் ஆகுறீங்க. ஆனா அவருக்கு தினம் தினம் பிரச்சனை. அவர் ஒரு சமூக போராளி. அவருக்கு எப்போ எங்க ஆபத்து வரும்னு சொல்ல முடியாது. வெண்பா இதனால நிறைய அஃபெக்ட் ஆயிருக்கா. இதுக்கு மேல அவளுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் யாருக்கிட்டயும் சொல்லாம ஹாஸ்டல்ல சேர்க்க போயிருக்காரு. அந்த ஹாஸ்டல் எங்க இருக்குன்னு கூட தெரியாது. இல்லம்மா, இல்ல அப்படி இல்ல. எங்க வீட்டுல தர்ஷினி பிள்ளைய காணோம். என்னது? தர்ஷினிய காணுமா? ஆமா, எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்துட்டோம். எங்கேயுமே புள்ள கிடைக்கல. இங்கன வந்து சொன்னா ஏதாவது கண்டுபிடிக்க உதவி கிடைக்குமேன்னு தான் இங்கிட்டு ஓடி வந்தோம். அவரும் இல்லன்ட்டியலா அந்த ஆதங்கத்துலதான் அப்படி பேசிட்டா. நீங்க தப்பு நினைச்சு பரவாயில்ல. நான் வேணா எங்க ஆளுங்க கிட்ட சொல்லி தேட சொல்லவா? நீங்க அதை முதல்ல பண்ணுங்க. நாங்களும் எங்க சைட்ல இருந்து பாக்குறோம். ஜீவானந்த சார் வந்தாருன்னா எங்களுக்கு தகவல் மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ். சரி, ஓகே. எப்போ வருவாருன்னு ஏதாவது சொல்லிட்டு போனாரா? இல்ல, அவர் ஒன்னும் சொல்லல. ஆனா வர நாளாகும்னு மட்டும் சொன்னாரு. ஓ சரிங்க, தேங்க்ஸ். போலாம். ஃபோன் நம்பர் யாருன்னு தெரியல. புது நம்பரு. ஆமா, தர்ஷினி தான் இங்க இருந்து அடிக்குது. எடுங்க எடுங்க. ஹலோ மா, நான் தர்ஷன் பேசுறேம்மா. சொல்லு தர்ஷா. மா, என்னாச்சுமா? தர்ஷினி பத்தி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? இல்ல, கிடைக்கல. எதுவுமே தெரியலடா. மா, நான் தர்ஷினி ஸ்கூல்ல இருந்து எல்லார்கிட்டயும் நம்பர் வாங்கி பேசிட்டேமா. இப்ப வரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கலமா. என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுமா. அதான் ஃப்ரெண்ட் நம்பர்ல இருந்து ஃபோன் பண்ணேன். நான் வேணா அங்க வரட்டா? இல்லடா, வேணாம். நாங்க பாத்துக்கிறோம். உனக்கு ஏதாவது தகவல் கிடைச்சதுன்னா கூப்பிடுறா. மத்த இடத்துல எல்லாம் தேடுறா. சரிம்மா, நான் வச்சிடுறேன். தேடுறா. அவனுக்கு எதுவும் தெரியலங்கிறான். போலாம். எங்கக்கா போக? தர்ஷினி தொலைஞ்ச இடத்துக்கு போலாமா? அங்கிட்டு போய் என்ன பண்ண போறிய? நீங்க தான் அங்க ஒரு இடம் விடாம தேடிட்டேன்ல. இல்லக்கா, அப்ப தேடினப்போ ரொம்ப எமோஷனலா தர்ஷினியை மட்டும் மைண்ட்ல வச்சு தேடணும். அப்போ நிச்சயமா எதையாச்சும் மிஸ் பண்ணிருப்போம். இப்ப கொஞ்சம் நிதானமா தேடினா நமக்கு ஏதாச்சும் லீடு கிடைக்கும்க்கா. போலாம்க்கா. வாங்க. அக்கா, தைரியமா இரு. விஷயத்தை கேள்விப்பட்டதும் எனக்கு பகிர்னு ஆயிடுச்சு. இன்னைக்கு பேப்பர்ல எல்லாம் நியூஸ் வருது இல்ல, பொம்பளை பிள்ளைய கடத்திட்டு போய் கை வேற கால் வேற தலை வேறன்னு பிரிச்சிடறாங்களாமே. என்னடா தம்பி, என்னென்னமோ பேசுறான் இந்த மனுஷன். ஏப்பா மாடசாமி, நாங்களே பிள்ளையை காணுங்கிற பதட்டத்துல இருக்கோம். நீ வேற காணாம போன பிள்ளைய கையை தனியா எடுத்திருப்பாங்களோ, கால் எடுத்திருப்பாங்களோ, கண்ணை நோண்டி இருப்பாங்களோ சொன்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி நேரத்தில் அக்காளுக்கு ஆறுதலாக 4 வார்த்தை சொல்றதை விட்டுப்புட்டு
நீ வந்து அவசரம் பிடிச்சாங்களே பேசிக்கிட்டு இருக்க. உண்மையே தானேயா சொன்னேன். ம், நீ ஒன்றும் பேச வேணாயா. பேசுறதா இருந்தா 4 வார்த்தை நல்லதா பேசு, அல்லது எதுவும் பேசாத மாதிரியா. என் தலையில இடிய தூக்கி போடுறாங்கப்பா. என் மவனை இப்படி கேவலப்படுத்தி பார்க்கறதுல இவளுகளுக்கு என்ன சந்தோஷம்னே தெரியல. அக்கா, நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா. நான் கும்பிடுற அந்த புளியங்குடி மதுரை வீரன் அந்த பிள்ளைக்கு எந்த ஆபத்து வராம பாதுகாத்துக்கிடுவாக்கா. நீ தைரியமா இருக்கா? இல்லையா, அது யாரும் கொண்டு போகல. இவளுக்குதான் அவளை கொண்டு போய் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்காளுக. ஆதரையும் இப்படிதான் செஞ்சாளுக. கூட்டிட்டு போய் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்து இன்னைக்கு அவ ஒரு பக்கம் ஆடுறா, இப்ப இவளையும் தயார் பண்ணிட்டு இருக்காளுக. அக்கா, அப்படியெல்லாம் இருக்காதுக்கா. தாம்பளே ஒளிச்சு வச்சுக்கிட்டு யாராவது நாடகம் ஆடுவாங்களா? அப்படி இருக்க வாய்ப்பு இல்லைக்கா. பெரியவனை வேற பாடாப்படுத்துறாங்கப்பா. அதைத்தான் என்னால தாங்கிக்க முடியல. அவன் தலையெழுத்த பாரு. அந்த சாராயம் காய்ச்சற பொம்பளைக்காகவும் அந்த கிறுக்கு பயலுக்காகவும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உக்காந்துருக்கான். ஏப்பா செல்வராசு, ஐயா, இங்கே நின்றுக்கிட்டு இருந்தா என்னப்பா அர்த்தம்? ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? என்ன ஏதுன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பார்த்துட்டு வாயா. இல்லையா, அண்ணங்கிட்ட கேட்காம போக கூடாதுன்னு தான் நின்றுட்டு இருக்கிறேன். எல்லாத்தையும் அவன்கிட்ட கேட்டு தான் செய்வீங்களா? இந்த மாதிரி சூழ்நிலையில உனக்கு போன் பண்ண முடியுமா அவன்? சரியா, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வா, போ. வாங்க பாப்பா. செல்வராஜ், போனதும் போன போ. சரியா, பண்றையா. அக்கா, அழாதக்கா, தைரியமா இருக்கா, தைரியமா இரு. அண்ணே வாங்கண்ணே, வாங்கண்ணே. வாப்பா. எதோ தர. அக்கா, பெரியவனே, ஏய்யா தனியா வர? என்னாச்சு? ஞானம் கதிரி எங்க? அவங்களை தேட அனுப்பியிருக்கியா? சம்பந்தியம்மா, அந்த ஞானத்தை கூட நம்ம நம்பிடலாம். இன்னைக்கு அந்த கதிர் காலை வாரி விட்டான் பாருங்க. ஐயோ,